வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் பெருக்கல் கணக்கு எண் 7 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். மொத்தம் 3 கணக்கு பார்க்க போகிறோம். அதில் முதல் கணக்கு 561 பெருக்கல் 7. 7 பெருக்கல் 1 7 தான் வரும். 1 கூட எந்த எண்ணை பெருக்கினாலும் அதே நம்பர் தான் வரும். 7 பெருக்கல் 6 42. 42க்கு இந்த 2 6க்கு கீழே எழுத போகிறோம். ஏன் 6க்கு கீழே எழுதுகிறோம் அப்படின்னா நம்ம 6 தான் பெருக்கணும். அதனால் 42ல் இந்த 2 இங்கே 6க்கு கீழே எழுதுகிறோம். இந்த 4 5க்கு மேலே எழுதுகிறோம். ஏன் 5க்கு மேலே எழுதுகிறோம் அப்படின்னா இந்த எண்ணை பெருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து உள்ள நம்பரில் தான் இந்த முதல்ல இருக்க நம்பரை எழுதணும். புரிஞ்சுதா? இதுதான் கான்செப்ட். இதை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது 7 எடுத்துகிட்டு போய் 5 கூட பெருக்குங்க. 35 வரும். 35 மேலே ஒரு 4 இருக்குது. இதை கூட்டினா தான் 39 வரும். 39 இதுதான் விடை. 3927 தான் விடை. புரிஞ்சுதா? புரியலன்னா இன்னொரு தடவை சொல்கிறேன். 561 பெருக்கல் 7. 7 எடுத்துகிட்டு போய் முதல்ல இந்த எண்ணு கூட தான் பெருக்கணும். இங்கேருந்து பெருக்கக்கூடாது, இங்கே பின்னாடி இருந்து தான் பெருக்கணும். 7 எடுத்துகிட்டு போய் 1 கூட பெருக்குங்க. பெருக்குனா 7 வரும். 7 அப்படியே எழுதிக்கோங்க. 7 எடுத்துகிட்டு போய் அடுத்தது 6 கூட பெருக்குங்க. பெருக்குனா 42 வரும். 42ல் 2 6க்கு கீழே எழுதிக்கோங்க. மீதி இருக்க 4 5க்கு மேலே எழுதிக்கோங்க. அடுத்த உள்ள நம்பர் மேலே தான் எழுதணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா மறக்காதீங்க. அடுத்தது 7 எடுத்துகிட்டு போய் 5 கூட பெருக்குங்க. பெருக்குனா 35 வரும். 35 மேலே ஒரு 4 இருக்குது. கூட்டுனா 39. 3927 தான் விடை. அடுத்தது இரண்டாவது கணக்கு பார்க்குறோம். 473 பெருக்கல் 7. 7 எடுத்துகிட்டு போய் பின்னாடி இருக்க எண் கூட தான் பெருக்கிறோம். முன்னாடி பெருக்கக்கூடாது. முன்னாடி சொன்ன மாதிரி தான் பின்னாடி இருக்க எண்ணில் தான் பெருக்க ஆரம்பிக்கணும். 7 எடுத்துகிட்டு போய் 3 கூட பெருக்குங்க. 3 21. 21ல் 1 இங்கே கீழே எழுதிக்கோங்க. மீதி இருக்க 2 இங்கே 7க்கு மேலே எழுதிக்கோங்க. அடுத்தது 7 கூட பெருக்குங்க. பெருக்குனா 49 வரும். 49 மேலே ஒரு 2 இருக்குது. கூட்டினா 51 வரும். 51ல் 1 எழுதிக்கோங்க. மீதி இருக்க 5 அடுத்து உள்ள நம்பரான 4க்கு மேலே 5 எழுதிக்கோங்க. அடுத்தது 7 எடுத்துகிட்டு போய் 4 கூட பெருக்குங்க. பெருக்குனா 28 வரும். 28 மேலே ஒரு 5 இருக்குது. கூட்டினா 33 வரும். 33 அப்படியே எழுதிக்கோங்க. ஏன்னா அடுத்தது நம்பர் இல்லை, அதனால் அப்படியே எழுதிக்கலாம். 3311 தான் விடை. திரும்ப இன்னொரு தடவை சொல்கிறேன். 7 3 கூட பெருக்குங்க. பெருக்குனா 21 வரும். 21ல் 1 இங்கே எழுதிக்கோங்க. அடுத்து இருக்க 2 மேலே எழுதிக்கோங்க. அடுத்தது 7 எடுத்துகிட்டு போய் 7 கூட பெருக்குங்க. 49. 49 மேலே ஒரு 2 இருக்குது. கூட்டினா 51 வரும். 51ல் 1 எங்கே எழுதிக்கோங்க. மீதி 5 அடுத்து உள்ள நம்பர் மேலே எழுதிக்கோங்க. அடுத்தது 4 எடுத்துகிட்டு போய் 7 கூட பெருக்குங்க. பெருக்குனா 28 வரும். 28 மேலே ஒரு 5 இருக்குது. கூட்டினா 33. 3311 தான் விடை. அடுத்தது மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம். 7 829 கூட பெருக்க போகிறோம். 7 எடுத்துகிட்டு போய் முதல்ல பின்னாடி இருக்க நம்பரான 9 கூட பெருக்கிறோம். பெருக்குனா 63 வரும். 63க்கு 3 இங்கே எழுதிக்கோங்க. 6 2க்கு மேலே எழுதிக்கோங்க. அடுத்து உள்ள நம்பரான 2க்கு மேலே எழுதிக்கணும். 7 2 கூட பெருக்குங்க. பெருக்குனா 14 வரும். மேலே ஒரு 6 இருக்குது. கூட்டினா 20. 20ல் 0 இங்கே எழுதிக்கோங்க. மீதி இருக்க 2 8க்கு மேலே எழுதிக்கோங்க. அடுத்தது 7 8 கூட பெருக்குங்க. பெருக்குனா 56 வரும். 56 மேலே ஒரு 2 இருக்குது. கூட்டினா 58. 5803 தான் விடை. திரும்ப இன்னொரு தடவை சொல்கிறேன். 7 எடுத்துகிட்டு போய் 9 கூட பெருக்குங்க. பெருக்குனா 63 வரும். 3 எழுதிக்கோங்க. மீதி இருக்க 6 இங்கே 2க்கு மேலே எழுதிக்கோங்க. அடுத்தது 7 2 கூட பெருக்குங்க. பெருக்குனா 14 வரும். மேலே ஒரு 6 போட்டிருக்கோம்ல, கூட்டினா 20. 20ல் 0 அங்கே எழுதிக்கோங்க. மீதி இருக்கிற 2 8க்கு மேலே எழுதிக்கோங்க.
7 8 கூட பெருக்குங்க. பெருக்குனா 56 வரும். மேலே ஒரு 2 இருக்குது, கூட்டினா 58. 58 அப்படியே எழுதிக்கோங்க. இதுதான் விடை. கணக்கு உங்களுக்கு போட்டு பார்க்க தான் புரியும். இன்னொன்று நான் சொல்லும்போது நல்லா கவனிங்க. எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா கணக்கை பொறுத்தளவு நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா சுத்தமாக புரியாது. அதனால் இந்த ஸ்கிப் பண்ணி பார்க்குறது அதை தவிர்த்துருங்க. நம்ம சேனலில் பெருக்கல் வாய்ப்பாடு, பெருக்கல் கணக்குகள் 1லேருந்து போட்டிருக்கோம். ஸ்டார்டிங் டு எண்டு 10 வரையும் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் திரும்ப பாருங்கள். அப்போ தான் நீங்கள் கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற முடியும். மேல் வகுப்புகளில் நீங்கள் படிக்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும் கணக்குகள் போடுறதுக்கு. நம்ம சேனலில் கண்டினியூவாக அப்படியே வீடியோஸ் இருக்கும். 1லேருந்து 2 3 4 5 6 7 8ன்னு அப்படி கண்டினியூவாக இருக்கும். அதை நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.